Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4th class இங்கிலீஷ்க்கானது 4th class ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட இன்ட்ரோ பார்த்துட்டோம். நவுன்ஸ் 2 கிளாஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். நவுன் பேஸ்ட் ஸ்பாட் தி எரர். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா ப்ரொனவுன்ஸ் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன், எந்தெந்த ரூல் யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்னா என்ன சொல்லியிருப்பேன், ஒரு நவுன் வந்து ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது செகண்ட் டைம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ப்ரொனவுனா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் போனதுலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில். இப்போ அருண் இஸ் அன் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த அருண்ன்ற வேர்ட் வந்து அதான் நவுனை குறிக்கிறது. அடுத்த டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இஸ் கெரியர், இஸ் ஹவுஸ், அவனுடைய, அதுதான் ப்ரொனவுனா மீன் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இப்போ கேர்ள் நம்ம பார்த்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு நேம் எடுத்துக்கலாம். ஓகே, அபி. அபி இஸ் அ டாக்டர். அப்போ உங்க டாக்டர் அபி, இது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை குறிக்குது. அபின்றது நேம். நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹர் ஹவுஸ், ஹர் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் நம்ம நேம் சொல்லி மென்ஷன் பண்ணிடுவோம். செகண்ட் டைம் அதே பர்சன் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க என்னென்ன டைப் இருக்குன்னா பர்சனல், பொசசிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரெசிப்ரோக்கல், ரிஃப்ளெக்சிவ், ரிலேட்டிவ், இது எல்லாமே இருக்கு. இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் போன வருஷம் க்ளோஸ் டெஸ்ட் அவ்வளோவா கேட்கல, ஆர்சி தான் கேட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி பர்சனல்னா என்ன, பொசசிவ்னா ஒன்று பார்க்கலாம். ஓகே, பர்சனல்னா நம்மள குறிக்கிறது. அதே மாதிரி அந்த சிங்கிள் பர்சனை நம்ம மென்ஷன் பண்றது. ஐ, மீ, யூ, இ, ஷி, இட், தே நம்ம பார்த்துருப்போம். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர், செகண்ட் பர்சன் சிங்குலர், இந்த மாதிரி. ஸோ அதே தான் இந்த பர்சனல் எல்லாமே ஒத்து வரும். அதே பொசசிவ்னு பார்த்தோம்னா, பொசசிவ்னா இந்த இடத்துல ஓனிங், அந்த ப்ராடக்டை ஓன் பண்றது. இது என்னுடையது, மைன். நம்ம நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தோம்னா மைன் பாய், மைன் கேர்ள், மைன் மேன், இந்த மாதிரி மைன் டாக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மைனுன்றது என்னுடையது, என்னோட பொருள், அந்த மாதிரி. ஆர்ஸ், யோர்ஸ், இஸ், ஹர்ஸ், தியர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பொசசிவ். இந்த எஸ் எல்லாம் சேர்ந்து வரப்போ அது பொசசிவ் ப்ரொனவுன் வாங்க. அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்னன்னா திஸ், தட், தீஸ், தோஸ். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா ஈச், எய்தர், நெய்தர், எவ்ரி, இது எல்லாமே. அது ரெசிப்ரோக்கல்னா அதர் சேர்ந்து வர்றது எல்லாமே ரெசிப்ரோக்கல். ரிஃப்ளெக்சிவ்னா மை செல்ஃப். இப்போ நான் வந்து எப்படி படிக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி, மை செல்ஃப், நான் எனக்கு நானே நான் படிச்சுக்கிறேன். மை செல்ஃப், இந்த மை செல்ஃப்ன்றது அவனுடையது, அவன் அவன் வேலையை அவனே செய்யறான்ப்பா. இம்செல்ஃப், அவன் அவன் செய்யறான், அவனா இம்செல்ஃப் வரும். நான் நானா செய்யறேன் மை செல்ஃப், நீங்க நீங்களா செய்றீங்கன்னா யோர் செல்ஃப். ஓகே, இதுதான் ப்ரொனவுனுடைய மெயின் டைப்ஸ். சரி, அடுத்து பர்சனல் ப்ரொனவுன்ஸ். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்ல பார்க்கும்போது கே சிஸ்டம் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா இருந்தாங்கன்னா ஐ, இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. இந்த சிங்குலர்னா என்ன, ஒரே ஒரு ஆளை மென்ஷன் பண்றது சிங்குலர். ப்ளூரல்னா என்ன, மோர் தென் ஒன் பண்ணா ப்ளூரல். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பார்க்குறோம். சப்ஜெக்டிவ்னா ஐ வரும், ஆப்ஜெக்டிவ்னா மீ வரும். நான் படிக்க போறேன், அவன் என்ன திட்டுனான், he scolded me. அப்போ இந்த இடத்துல he scolded me, அவன் என்ன திட்டான்ப்பா. அப்ப நான் சொல்லும்போது நான் மீ தான் யூஸ் பண்ணோம். he scolded I நாங்க சொல்லக்கூடாது. அதே மாதிரி நான் படிக்கிறேன், I am studying. I am studying. ஓகே, பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்னன்னா he is my friend. he is my friend ஏன்னா என்னுடைய நண்பன். அப்போ அவன் அவன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுப்பா, நான் அப்படி நான் மென்ஷன் பண்றேன்னா நான் மை தான் அங்கு வரணும். அப்புறம் பொசசிவ் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா மை வரணும். அதே மாதிரி பொசசிவ் ப்ரொனவுன்னா மைன். திஸ் பைக் இஸ் மைன், இந்த வண்டி என்னுடையது. ஓகே, அப்போ ஒரு பொருளை நான் என்னுடைய நான் உரிமை கொண்டாடுறதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு அட்ஜெக்டிவ் பொசசிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் ப்ளூரல் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்லையும் வி,
we are going to சென்னை, நாங்கள் சென்னை போறோம். ஓகே. அஸ், எங்களுக்கு. they have called us, எங்களை அவங்க அழைச்சாங்க. அப்போ அஸ்ன்றது அஸ்ன்றது எப்படின்னா பின்னாடி வர சென்டென்ஸா இருக்கும். நான் எக்ஸாம்பிள்லாம் வாயிலையும் நான் சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுக்கும்போது. they have called us, அவங்க எங்களை கூப்பிட்டாங்க, எங்களை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் this is our family, இது வந்து எங்கள் குடும்பம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு உரிமை கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் this is ours property, இது எங்களுடைய சொத்து. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட சொல்லும்போது இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன் யூ தான் வரப்போகுது. இதுல வந்து செகண்ட் பர்சன் சிங்குலரும் சரி ப்ளூரலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. யூன்னு வந்துருச்சுன்னா நீ. ஓகே. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், ஆர் யூ ஸ்டடிங், நீ படிக்கிறியா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ வந்து நீங்கன்னா ஒன்றை மட்டும் தான் நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ல நான் என்ன சொல்வேன்னா, ஹவு many ஆஃப் யூ கம்ப்ளீட்டட் இது எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்குறோம். ஹவு many ஆஃப் யூ, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே தான் மீன் பண்ணுது, உன்னையும் சேர்த்து மீன் பண்ணுது. ஓகே. அதுக்கப்புறம் யோர், ஹூ இஸ் யோர் பிரதர், உன்னுடைய அண்ணன் யார், உன்னுடைய தம்பி யார். அப்போ ஹூ இஸ் யோர், அப்போ உன்னுடையதை நான் கேட்குறேன், உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் யோஸ்ன்னு வந்துதான் உன்னுடையது, இங்கேதான் உன்னுடையது வருது, இங்க உன்னுடையது கிடையாது, உன்னுடையது. யோஸ், வேர் இஸ் யோர் ஹவுஸ்ன்னு கேட்டா உன்னுடைய வீடு எங்க இருக்குன்னு இங்க வந்துடும். அதே மாதிரி வேர் இஸ் யோர்ஸ் ப்ராப்பர்ட்டி, உன்னுடைய சொத்து எங்க இருக்கு, உன்னுடைய சொத்து எங்க இருக்கு. அப்ப யோஸ் வந்தா உன்னுடையதுன்னு வரணும். தேர்ட் பர்சன் மேல் பார்க்கும்போது ஹீ வரும், தேர்ட் பர்சன் ஃபீமேல் பார்க்கும்போது ஷீ வரும். அதே இட்டுதேன்றது அது இதுலதான் தேர்ட் பர்சன் தான் வரும், பட் இங்கே நம்மளுக்கு தேவையில்லை. he is going to temple, அவன் கோவிலுக்கு போறான், அவன். அதுக்கப்புறம் him, அவனை. ஓகே. இதுக்கு வந்து நம்ம என்ன சென்டென்ஸ் சொல்லலாம்னா, he is working hard and his friend targeting him, அவன் நல்லா வேலை செய்யறான், அவனை வந்து அவன் ஃப்ரெண்ட் வந்து டார்கெட் பண்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இஸ், அவனோடது, அவனோடது, இது அவனுடையது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, ஆனா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இஸ். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அந்த பைக் கதை. இஸ் பைக், அவனோட பைக். இஸ் பைக், இங்கே அதே தான், அவனுடைய பைக். இந்த தேர்ட் பர்சன் ஃபீமேல் மட்டும் தான் கொஞ்சம் மாறும். ஷீ இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், அவள் ரொம்ப கடினமாக உழைக்கிறாள், அவள். அதே மாதிரி இங்கே சொன்னத மீனிங்க தான், இவங்க வந்து நல்லா வேலை செய்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட் வந்து அவளை டார்கெட் பண்றாங்க. இந்த மாதிரி நம்ம மீனிங் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹர் ஹேர் ஸ்டைல் இஸ் வெரி நைஸ், அவளுடைய ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. ஹர்ஸ், இங்கே அவளுடையதான் வரும். ஹர்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம இங்க எஸ் சேர்க்கும் போது பொசசிவ் ப்ரோனோனா மாறுது. இங்க எஸ் சேர்க்காட்டி நம்மளுக்கு அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும். இந்த கோல்டன் ரூல்ஸ் ஃபார் பர்சனல் ப்ரோனோன். நம்ம பர்சனல் ப்ரோனோன் என்னன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் சிங்குலர். இதுல பிளேஸ்மெண்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். சப்ஜெக்டிவ் கேஸ், வினை சொல்லுக்கு, அதாவது வேர்ப். வேர்ப் வந்துச்சுன்னா முன்னால் வரும். இப்போ வந்து ப்ரோனோன் இங்க இருக்கு, இங்க இருக்கு, வேர்ப் இங்க இருக்கு, இங்க ஒரு ப்ரோனோன் இருக்கு, பர்சனல் ப்ரோனோன் இங்க இருக்கு. அப்போ தாட், தாட்ன்றது என்ன, ஒரு வேர்ப். வேர்புக்கு முன்னாடி வந்துச்சுன்னா சப்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ் கேஸ்னா வேர்புக்கு முன்னாடி வரும். அதே ஆப்ஜெக்டிவ் கேஸ்னா வேர்புக்கு பின்னாடி வரும். he taught me, நான் என்ன சொன்னாங்க, I am studying அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்ப ஆம்ன்றது வேர்பு, அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறது சப்ஜெக்டிவ் கேஸ். ஆப்ஜெக்டிவ் கேஸ்னா என்ன சொன்னிருந்தேன், he scolded me, அவன் என்ன திட்டுனான். அப்போ எங்க மீ எங்க வந்துருச்சு, he scolded me, அவன் என்ன திட்டினான். இந்த வேர்புக்கு பின்னாடி வந்துச்சுன்னா அது அப்ஜெக்டிவ். சிம்பிள் தான், இங்க நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன், இங்க நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்குறோம், அவ்வளவுதான். ஓகே. இந்த அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ணாம தெளிவா இருந்துக்கோங்க, எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரூல் 2 பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் த பர்சன்.
இப்ப நார்மல் செனாரியோ நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லணும்? 2, 3, 1 இந்த ஆர்டர்ல தான் நம்ம சொல்லணும். நற்பண்பு அல்லது சாதாரண வாக்கியங்களில் நார்மலா நம்ம பேசும்போது யூ, he and I are friends. நீனு, அவன், நான் எல்லாருமே நண்பர்கள். இப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு பாசிட்டிவான இது சொல்லும்போது. ஓகே. அடுத்து நம்ம பார்க்கிறது நெகட்டிவா ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா 1, 2, 3 அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நானு, செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஐ, யூ அண்ட் இ ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் லாஸ். ஒரு நெகட்டிவான விஷயம். இந்த தோல்விக்கு நான் தான் காரணம். இப்ப நான் கேப்டனா இருக்கேன்னா நானும் என் டீம் மெம்பர்ஸ் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ 1, 2, 3 வந்து நெகட்டிவுக்கும் 2, 3, 1 வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸுக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் பிட்வீன் பட் லெட் எல்லாம் பார்க்கும்போது ஆகியவற்றதுக்கு பின் அப்ஜெக்டிவ் கேஸ் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஓகே. இப்ப ப்ரிப்போசிஷனா வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் யூஸ் பண்ணோம். தேர் இஸ் நோ சீக்ரெட் பிட்வீன் யூ அண்ட் மீ தான் கரெக்ட். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லக்கூடாது? தேர் இஸ் நோ சீக்ரெட் பிட்வீன் ஐ அண்ட் யூ இப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஐன்றது சப்ஜெக்டிவ், வீன்றது சப்ஜெக்டிவ், ஈன்றது சப்ஜெக்டிவ், சீன்றது சப்ஜெக்டிவ். அப்போ ப்ரிப்போசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி வர்றது ரெண்டுமே வந்து ஆப்ஜெக்டிவ் கேஸா தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகே. தேர்ட் திங், யூசேஜ் ஆஃப் இட் விசஸ் திஸ். இட் இது அது, அதாவது உயிர் இல்லாத பொருட்கள், அதுக்கப்புறம் அனிமல்ஸை நம்ம மென்ஷன் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, அனிமல்ஸ், அதுக்கப்புறம் நான் லிவிங் திங்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரி, சில்ட்ரன். என்ன அப்புறம் குழந்தைகளுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். பட் இதெல்லாம் ரூல். இதுல எல்லாமே இது கீழே வர்றது தான், இட் கீழே வர்றது தான். ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மென், விமன் இவங்கள மட்டும் தான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லிவிங் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்றாங்க. வானிலை, டிஸ்டன்ஸ், டைம் இது எல்லாமே இட் யூஸ் பண்ணும். இட் இஸ் ரைனிங், இட் இஸ் 9 o'clock இந்த மாதிரி. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா திஸ். இட் எங்க வரணும், திஸ் எங்க வரணும்னு. அருகில் இருக்கும் ஒரு நபர் அல்லது பொருளை சுட்டிக்காட்ட பயன்படுத்துகிறது. இது ஒரு நவுனுக்கு முன்னால் வரலாம். திஸ் புக் இஸ் மைன். ஓகே. இட் புக் இஸ் மைன் வராது. திஸ் புக் இஸ் மைன் நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. ஓகே. ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக், நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றதுக்கு. இப்போ வந்து தமிழ்ல இந்த ஒரு விஷயம், இந்த சேனல்ல நீங்க போனீங்கன்னா இந்த விஷயங்களை படிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொன்னேன்ல, அது வந்து திஸ். நம்ம திஸ் சேனல். அதே வந்து திஸ்ஸை வந்து நான் சொல்றேன் தீஸ் சேனல்ஸ், இந்த நிறைய சேனல்கள். தீஸ், திஸ் இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இட்டுன்றது இதுவும் நம்ம சொல்லலாம், அதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் ஃபோர்த் ரூல் பார்த்தோம்னா பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன் என்ன சொன்னேன்? அவங்களுடைய ஓனிங். இப்போ வந்து அன்னைக்கே சொல்லியிருப்பேன், திருச்சியில் வந்து ஒரு கடை ஃபேமஸான டெக்ஸ்டைல் சாரதாஸ். இந்த எஸ்ன்றது அவங்களுடைய ஓனர்ஷிப்பை குறிக்கிறது, இவங்களோடதுன்னு. ஸோ அதே பொசசிவ் தான் இங்கேயும். த பைக் இஸ் மைன், அந்த வண்டி என்னோடது, வண்டி என்னோடது. நான் அந்த மைன் நான் சொல்றேன். மைன்ன்றது நம்மளுடைய பொருளை நம்ம உரிமை கொண்டாடுறது. திஸ் மைன் புக்குன்னு வராது. திஸ் புக் இஸ் மைன், அந்த புத்தகம் என்னுடையது. அதே மாதிரி நோ அப்பாஸ்ட்ரஃபி. யோஸ், ஓஸ், இட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்க நினைப்பீங்க இப்படி வரலாமே, இப்படி வரலாமேன்னு. இதெல்லாம் தப்பு. யோஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு வராது. யோஸ் ஃபெய்த்ஃபுல்லி, உங்களுடைய விசுவாசமானவன், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஃபர்பிட்டன் வேர்ட்ஸ்னு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. ஐ நீட் யுவர் ஃபேவர் நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள். பட் அது தப்பான ஒரு சென்டென்ஸ். ஐ நீட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ இப்படிதான் நம்ம சொல்லணும். ஐ நீட் அ செப்பரேஷன் ஃப்ரம் யூ, ஐ நீட் அ லீவ் ஃப்ரம் யூ, ஐ நீட் மென்ஷன் ஃப்ரம் யூ. ஒன்ட்டு இருந்து நான் மென்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம சொல்லும்போது நம்ம வந்து ஃப்ரம் யூன்னு நம்ம சொல்லணும். டைரக்டா இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ரூல், கேட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். ரிஃப்ளெக்சிவ் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த மை செல்ஃப், இம் செல்ஃப், ஹர் செல்ஃப் இதெல்லாம் பார்த்தோம். மஸ்ட் எப்ப நம்ம யூஸ் பண்ணணும்? மஸ்ட் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா
அக்யூட், அவைல், ப்ரைட், ஆப்சன்ட், என்ஜாய், அடாப்ட் போன்ற வினை சொற்களுக்கு பின் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அவசியம். அப்போ இது முக்கியமான ஒரு ரூல். எப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம வேர்ப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். இங்க ஹீன் வந்தனால he absented himself from the meeting. இங்க அவனே ஆப்சென்ட் ஆயிட்டான் அந்த மீட்டிங்ல இருந்து அப்படி நம்ம சொல்லணும். அப்போ இந்த ஆப்சென்ட்ன்றது என்னன்னா இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற சில பர்டிகுலர் வேர்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி டோன்ட் யூஸ், இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் தான். டோன்ட் யூஸ் கீப், ஸ்டாப், டர்ன், பேக், ஹைட் இந்த மாதிரி வேர்டுக்கு அப்புறம் he hide himself நம்ம பார்த்துப்போம். பட் அது தப்பு. இது எல்லாமே 120 ரூல் புக்ல இருக்கு. அது குரூப்ல போட்டிருக்கேன், அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்மியான வேர்ட்ஸ் மட்டும் தான் இங்க கொண்டு வந்திருக்கேன், அதுல நிறைய இருக்கு, அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருப்பேன் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு. who, whom, which, that இதெல்லாம் எங்க வருதுன்னு. ஓகே, who நபர்களுக்கு சப்ஜெக்டாக பயன்படுத்துகிறது. who is leader, who is hero, who is actor, who is prime minister. அந்த நபரை வந்து சப்ஜெக்டா நம்ம இங்க மாத்துறோம். யாரு முதலமைச்சரா இருக்கிறா, யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறா, யாரு நடிகரா இருக்கிறா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள நம்ம யாரு நம்ம மென்ஷன் பண்றோம்ல அது சப்ஜெக்டா நம்ம இங்க பயன்படுத்துறோம். whom யாரை, நபர்களுக்கு ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்படுகிறது. சப்ஜெக்ட்னா அது who, ஆப்ஜெக்ட்னா whom. யாரை அவர்கள் தாக்கினார். ஓகே, யாரை அவர்கள் தாக்கினார். அப்போ இந்த யாரைன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது யாரு இந்த இடத்துல whom இருக்குது. which எது, விலங்குகள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், this book which is made up of paper. இந்த புக்ன்றது நான் லிவிங். இதை நான் மென்ஷன் பண்ணும்போது விச் நான் சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். பட் சில டைப் கொஸ்டின்ல தட்டும் வரும். திஸ் புக் தட்டுன்னு சொல்லுவாங்க. எரர் ஸ்பாட்டிங்லாம் நம்ம விச்ன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தெளிவாக சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் சிறப்பு உதவிகளின் கீழ் பயன்படுகிறது. இந்த தட்டுன்றது சில விஷயங்களுக்கு மட்டும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது மட்டும் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். he is the best boy that I know. this is the best book that ever I read. நான் படிச்ச புத்தகத்துல இதுதான் சிறந்தது. இந்த சூப்பர்லேட்டிவ்ன்றது என்னன்னா த பெஸ்ட் கேப்டன் சொன்னா நம்ம ஒரு பர்சனா பெஸ்ட் கேப்டன் நம்ம சொல்லுவோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் சொன்னோம்னா எல்லா சிறந்த கேப்டன்லயும் இவரு சிறந்தவர். உதாரணத்துக்கு இப்ப டோனி, எல்லாருக்குமே டோனி பிடிக்கும். சில பேருக்கு கோலி, ரோஹித், எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனி இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன். இது சொன்னோம்னா ஏன்னா ஒரு கேப்டன் அவரு மட்டும் பெஸ்ட் கிடையாது. கோலி டெஸ்ட் கேப்டன்சி நல்லா பண்ணியிருந்தாரு, ரோஹித் T20 நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ டோனி வந்து மூணுத்துலயுமே நல்லா பண்ணியிருந்தாரு ஒரு காலத்துல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தங்களும் பெஸ்ட் தான். அதுல நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா த ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஹீ இஸ் த பெஸ்ட்னா அவங்க மட்டும்தான் நம்ம சொல்ல முடியாது. அவங்கள மாதிரி நிறைய பேர் பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆல், ஒன்லி, சேம், நன், நத்திங் போன்ற சொற்கள் வரும்போது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது தட்டு வரும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லிட்டு நம்ம பழமொழி படிச்சிருப்போம். ஸோ இந்த தட்டு வந்து எங்கெங்க வரும்? ஆல், ஒன்லி, சேம், நன், நத்திங் இந்த வேர்ட்ஸ் பக்கத்துலேயே வரும். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்லைட். எய்தர், நெய்தர், ஈச் அதர், ஒன் அதர். இந்த எய்தர் நெய்தர் நம்ம பார்த்தது என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ். இரண்டு பேரில் ஒருவரை தேர்ந்தெடுக்க. ரெண்டு பேர்ல எய்தர் டீ ஆர் காஃபி. காஃபி இல்லாட்டி டீ நான் சொல்லுவேன். நெய்தர்ன்றது என்னன்னா நெய்தர் காஃபி நார் டீனா எனக்கு டீயும் வேணாம் காஃபியும் வேணாம். ஸோ ரெண்டுமே வேற வேற அர்த்தம். எய்தர்னா ஏதாச்சும் ஒன்று நான் சூஸ் பண்ணுவேன். நெய்தர்னா எனக்கு ரெண்டுமே வேணாம். நெய்தர் பைக் நார் கார், எனக்கு காரும் வேணாம் பைக்கும் வேணாம். நெய்தர் கிரிக்கெட் நார் ஃபுட்பால், எனக்கு ஃபுட்பாலும் வேணாம் கிரிக்கெட்டும் வேணாம் நான் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஈச் அதர், இரண்டு நபர்களுக்கு இடையே. ராம் அண்ட் சீதா லவ் ஈச் அதர். ஓகே, ராமும் சீதாவும் அவங்க ரெண்டு பேரும் நேசிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன் அனதர்,
ஒன் another எங்க வரும்னா 2 பேருக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே. நடுவுல ஒரு 2-3 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்க நடுவுல நம்ம ஒன் another நம்ம சொல்லுவோம். ஒருவர் மேல் ஒருவர். The students help one another. ஒவ்வொருத்தங்க அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா சம்மரி நம்ம பார்த்தோம்னா நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் வேர்ட்னு வந்துச்சுன்னா 1 2 3 ஆர்டர்ல சொல்லணும். ஐ யூ ஹி. அதே வந்து பாசிட்டிவ் வேர்ட்னா 2 3 1 யூ இ ஐ நம்ம சொல்லுவோம். ஸோ சம்மரி இதுதான் நம்ம மெயினா பார்த்தது. அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷனுக்கு பின்னாடி நம்ம அப்ஜெக்டிவ் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில வேர்ட்ஸ்க்கு பின்னாடி நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். himself, herself, பொசசிவ் அந்த ஓனிங் வச்சு நம்ம இது பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ இன்னைக்கு சாரி பொசசிவ் கிடையாது. இந்த himself, herselfன்றது அது வேற டைப் ஆஃப் ப்ரோனவுன். பொசசிவ்ன்றது என்னன்னா அந்த யோர்ஸ், ஹர்ஸ் இதெல்லாமே பொசசிவ். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். He stopped himself. இது கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. True or false? He stopped himself. True or false?